السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு அவன் நம்ம அனைவரையும் ஒரே மஜ்லிஸில் ஒரே சபையில் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தொடர்ந்து நம்ம ரமலான்ல நிறைய நல்ல செயல்களை பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் முஸ்லீம் பெண்மணியோட நற்குணம். அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு முஸ்லீம் பெண்மணி நற்குணத்தோட எப்படி இருக்கணும், அந்த நற்குணத்தோட அவசியம் என்ன, பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா. பெற்றோருக்கு நன்மை செய்யறதுல யாருக்கு முதல்ல செய்யறது சிறப்பு நன்மை, உண்மையா இருப்பா. அந்த உண்மையை பேணக்கூடியதுல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு முஸ்லிம் பெண்மணி பொய் சாட்சி சொல்ல மாட்டா, நன்மையை நாடுவா, நன்மைக்கு வழிகாட்டுவா, ஏமாத்த மாட்டா, யாரையும் மோசடி செய்ய மாட்டா, வஞ்சிக்க மாட்டா, வாக்கை நிறைவேற்றுவா, அளவு கடந்து புகழ்றதை தவிப்பா, வெக்கம் உள்ளவளா, நாணம் உள்ளவளா, ஒழுக்கமானவளா, சுயமரியாதையை பேணக்கூடியவளா இருப்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த முஸ்லிம் பெண்மணி கிதாபுல பார்த்தோம் இல்லையா. அப்போ அதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில ஒரு பாதி தான் நமக்கு முடிக்க முடிஞ்சிச்சு. மீதி நம்ம அதோட ரமலான் முடிஞ்சிடுச்சு. அப்படிங்கிறதுல நீங்க எல்லா சகோதரிகளையும் கேட்டுக்கிட்டீங்க, அதை தொடர்ந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்துக்கு, இந்த ஆசைக்கு, இந்த மார்க்கத்தை விளங்கிக்கிறணுங்கிற அந்த தேடலுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இப்போ நம்ம முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிற ஒரு கிதாபை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு அழகிய வழிகாட்டல். அல்லாஹுடைய வசனங்கள் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் இன்னும் அழகிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலமாகவும் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் முறையில எழுதப்பட்ட இந்த நூல், இதை நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அப்போ இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியை நம்ம ஒவ்வொருவரும் அதை பார்க்கும்போது, அதை படிக்கும்போது, அதை விளங்கும் போது நமக்கு செயல்படுவதற்கு ஈஸியா இருக்கும். ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ரப்போட எப்படி நடக்கணும், அதுக்கடுத்து தன்னுடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதுக்கடுத்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, அவனுடைய உற்றார் உறவினர்களுக்கு, அண்டை அயலவர்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகிய ஒரு முன்மாதிரியா, அழகிய ஒரு வழிகாட்டுதலா நமக்கு இந்த கிதாப் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்து பயன்பெறுவதற்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, இது அழகான முறையில் தொடர்ந்து செய்வதற்கு நீ உதவி செய்வாயாக அப்படிங்கிற துவாவோட வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுல முதல்ல குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி அதனுடைய விளக்கங்களை நம்ம கேட்டு, அதன் பின்னாடி இந்த புக்கு எழுதக்கூடிய ஆத்தர் யாரு, இந்த கிதாபை யார் எழுதுனா, இதை மொழிபெயர்ப்பு யார் செஞ்சா, இதுக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில சூரா ஆல இம்ரான் 31வது வசனம் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நபியே மக்களிடம் நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவனும் பெரும் கருணையுடையவனுமாக இருக்கின்றான். நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பிறகு அவர்கள் உங்களுடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயின் திண்ணமாக அல்லாஹ் தனக்கு தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்தவர்களை நேசிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யார நேசிப்பான், யார நேசிக்க மாட்டான். அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். திண்ணமா அல்லாஹ் அகிலத்தார்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூதுப்படிக்காக ஆதத்தையும் நூகையும் இப்ராஹிமின் வழித்தோன்றல்களையும் இம்ரானின் வழித்தோன்றல்களும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவர்கள் ஒருவர் மற்றவர்களிருந்து தோன்றிய வழித்தோன்றல்களாவார்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கு அறிபவனுமாய் இருக்கின்றான். இம்ரானை சேர்ந்த பெண், என் இறைவனே, நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க முயற்சி செய்துள்ளேன். எனவே இந்த காணிக்கையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. திண்ணமாக நீ நன்கு செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் என்று இறைஞ்சி கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியேற்றவனாக இருந்தான்.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தா என்னை நேசிக்கக்கூடியவர்களா இருங்க, என்னை பின்பற்றி வாழக்கூடியவர்களா இருங்க. அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுக்கு கருணை புரிவான். அது மட்டும் இல்லாம அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், அவருக்கு அவனுடைய அழைப்பை நீங்க புறக்கணித்தா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எவ்வளவு ஒரு முக்கியமானது, எவ்வளவு நமக்கு இன்றியமையாதது. அதை புறக்கணிச்சா அல்லாஹ்வுடைய நேசம் இல்ல. யார் அதை ஏற்று வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய மக்களா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய பெண்களாக நம்ம மாறணும்னு சொன்னா, அப்ப அதுக்காக ஒரு இதாத்தான் நம்ம இந்த கிதாபை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணியா நாம இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய ரசூலுடைய நேசம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்படிங்கிற ஒரு வகையில இந்த கிதாபை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய ஒரு கற்றலை நமக்கு கொடுத்து, அதன் மூலம் நிறைய வசனங்களையும் நிறைய ஹதீஸ்களையும் பார்த்து கற்றறிந்து நம்மளுடைய அழகான இந்த வாழ்க்கையை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு துணை செய்வாயாக. முஸ்லிம் பெண்மணியின் நற்குணங்கள் அப்படிங்கிற ஒரு கிதாபை நம்ம பார்த்து வந்தோம். இந்த கிதாபு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஷேக் முஹம்மது அலி அல் ஹாஷிமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஷேக், இது அரபு மொழியில எழுதின இந்த கிதாப ஷேக் உமர் ஷரீஃப் இப்னு அப்துல் சலாம் அவங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப ஒரு அழகிய அற்புதமான இந்த கிதாபு. இத பத்தி சொல்லும் போது இந்த கிதாபை எழுதின ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. ஏன் நான் இந்த கிதாபை எழுதினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல அல்லாஹை புகழ்ந்து அந்த ஆசிரியர் ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த ஒரு முன்னுரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால இந்த கிதாபு தொகுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப இதோட இம்பார்ட்டன்டும் நமக்கு தெரியும். அப்படிங்கறதுனால இந்த முன்னுரையில இன்ஷா அல்லாஹ் இதை ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனையே அதிகம் புகழ்ந்து போற்றி துதித்து அவர் சொல்லி எழுதுறாரு. அவனுடைய புகழ் தூய்மையானது, வளமிக்கது. அவனுடைய மேன்மைக்கும் மேன்மை மிக முகத்திற்கும் மகத்தான ஆட்சிக்கும் தக்கமாறு அவனுக்கு அவனுடைய புகழ் உரித்தாகட்டும். அது அவனுக்குத்தான் எல்லா புகழும். அவனுடைய மேன்மைக்கு, அவனுடைய மேன்மை மிகு முகத்துக்கு தகுந்தவாறு, மகத்தான ஆட்சிக்கு தகுந்தவாறு அவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது உண்டாகட்டும். அவங்க என்னுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்களின் சிறப்பு மிக்கவர், அகிலத்தாரின் அருக்கொடையாக இருந்தவர், அரேபியர்களுக்கு புத்துயிர் வழங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கடுத்து ஸலவாத் சொல்றாங்க. நம்ம ஓதுறோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இது நம்மளுடைய வழிமுறையா இருக்கு. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழணும், இரண்டாவது அவனுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லணும். இது நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி கொடுத்த வழி. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸலவாத் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பெரிய மிகப்பெரிய பேராவலா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில அவ்வப்போது ஏற்படக்கூடிய பணிகள் மூலமா என்னுடைய இந்த ஆசை ஒரு கனவா போய்கிட்டே இருந்துச்சு. என்னால அதை நிறைவேற்ற முடியல. அதை நினைவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கான சட்டங்களையோ மார்க்க விஷயங்களையோ அல்லாஹ்வுடைய வசனங்களையோ வழிகாட்டுதல் முறைகளையோ பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தொகுப்பை நான் உருவாக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் ஹதீஸோட அடிப்படையில அதை அமையணும். இந்த வழிமுறைகளையும் சட்டங்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணியுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய ஒரு நூலை எப்படியாச்சும் எழுதி இந்த பெண்கள் வசம் கொடுக்கணும். இதன் மூலமா அவங்க மிகப்பெரிய ஈடேற்றம் அடையும் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கான முயற்சியில ஈடுபட்டேன். நாட்கள் மாதங்கள் ஆண்டுகளா ஓடிட்டு இருந்துச்சே தவிர, ஆனா எனக்கு அதிகமான பணிகள் மூலமா நான் இந்த நூலை துவக்கிறதுல எழுதுறதுல தாமதமாக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா எனக்கு இதோடைய மன ஆர்வம் என்ன செஞ்சு, இதோட முக்கியத்துவத்தின் காரணமா ஒரு வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த முஸ்லிம் பெண்மணியோட வாழ்க்கையில
ஒரு ஒளிவிளக்காய் இது அமையும். அவன் எப்படியெல்லாம் வாழணும் அல்லாஹ் விரும்புறானோ அந்த தனித்தன்மையை அவளுக்கு வெளிப்படுத்தி காட்டும். அல்லாஹ் அவளுக்கு வழங்கி இருக்கிற மேலான தகுதியையும் அவளுக்கு உணர்த்தும் எது இந்த கித்தாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன். இப்படியே என்னுடைய மன போராட்டத்துல இருந்துட்டு இருக்கும்போது 1994 இது போன்ற நூலை வெளியிட அல்லாஹ் எனக்கு கிருபை செஞ்சான். அந்த காலத்துல பெண்கள்கிட்ட நான் பார்த்த முரண்பாடுகள் எப்படி எல்லாம் இந்த பெண்கள் கிட்ட இருந்த நிலைமைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. நடுநிலையற்ற போக்கு இருக்குது பெண்கள்கிட்ட, எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அது எதையெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த விஷயங்களை கொண்டு வரையில அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க. அந்த காலத்துல பெண்கள் கிட்ட இந்தந்த மாதிரியான ஒரு போக்கு எல்லாம் பார்த்தேன். ஒண்ணு, அவங்கள்ட்ட நடுநிலையற்ற போக்கு. சிலவற்றில அளவு கடந்து செல்றாங்க, மற்றும் சிலவற்றில அலட்சியமா இருக்கிறாங்க. இது எனக்கு இந்த நூலை தொகுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு பின்னாடி நல்லா செஞ்சு சில பெண்கள் இறையச்சமுடையவர்களாகவும் மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவர்களா இருக்கிறாங்க. ஆனா இறையச்சத்தோடையும் மார்க்க கடமையோட நிறைவேற்றக்கூடியவர்களா இருந்தாலும் அவங்களுடைய சுத்த விஷயத்துல பார்த்தா பேருந்தலா இல்ல, தன்னுடைய சுத்தத்தை பேண்டாம இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா தன்னுடைய வாயில இருந்து வெளியாகக்கூடிய துர்நாற்றம், தன்னுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அசுத்தங்கள், இதையெல்லாம் கூட ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியது எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை நீக்கணும், அதை சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல அலட்சியமா இருக்கிறாங்க. ஆனா மார்க்கப்பட்டுள்ள இறையச்சம் உடையவர்களா கடமையை நிறைவேற்றவர்களா இருக்கிறாங்க. இது கூடாது. இன்னும் சில பெண்களை நான் பார்த்தேன், உடல் தூய்மை, உடல் சுத்தம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. தலை சுத்தமா வச்சுக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இறை நம்பிக்கையிலயும் வழிபாட்டுலயும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க வணக்க வழிபாடுகள்ல மூழ்கி இருக்கிறாங்க, ஆனா மார்க்கத்தை பற்றிய முறையான அறிவு அவங்கள்ட்ட இல்ல. இன்னும் சில பெண்களை பாக்குறேன், வணக்க வழிபாடுகளை பேணக்கூடியவரா காணப்பட்டாலும் சபைகள்ல பொது சபைகள்ல போறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க கோல் சொல்றது, புறம் பேசுறது, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாலாட்டுறது, அல்லது தூரத்து அதாவது மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல முறையில பழகிட்டு பெற்றோர்கள் விஷயத்துல குறை செய்யக்கூடியது, பெற்றோரை பேணாம இருக்கிறது, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது, அவங்களுக்கு பணிவிடை செய்யாம இருக்கிறது, இப்படி சிலரை பாக்குறேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க பெற்றோர்கள் நல்ல முறையில நடக்கிறாங்க, ஆனா தன்னுடைய கணவனுக்கு ஆண்ட வேண்டிய கடமைகள்ல பேணாம இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனைவி என்ற முறையில கணவருக்கு பணிவிடை செய்யறது, அவருக்கு நற்பண்போட நடக்கிறது, அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விழா, நல்ல நிகழ்ச்சி இந்த மாதிரி இருக்கும்போது அழகான ட்ரெஸ், அழகா தன்னை அலங்கரிச்சுட்டு போகக்கூடியவங்க, அதே சமயம் கணவருக்கு முன்னாடி தன்னை அலங்கரிக்கிறதுல ஒரு கவனம் செலுத்துறது இல்ல. இப்படி சில பெண்கள் இருக்கிறதையும் நான் பாக்குறேன். இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா கணவருடைய பெற்றோரை மறந்துடுறாங்க. அவர் ஒரு ஆண்மகன் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தன்னுடைய கணவருக்கு நினைவூட்டுறது இல்லை. ஆனா கணவனை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, கணவனுடைய வெளிரங்கமான நிலைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவருடைய இரையச்சம் குறித்து இப்ப அவர் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, இவங்களும் தங்களை அலங்கரிச்சு தன்னுடைய கணவனுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய மார்க்க விஷயம் நல்ல செயல்கள் பற்றி அக்கறை காட்டுறல. அவரு தொழுகாட்டியும் சரி, எதை செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, ஆனா நமக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யறோம், நம்ம அவருக்கு செய்ய வேண்டியது செய்யறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல அக்கறை காட்டுறது இல்லை. அவருடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு மாற்றத்துக்கோ உதவியாவோ இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கிற பெண்களையும் நான் பாக்குறேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, கணவனை கவனிச்சுக்கிறாங்க, ஆனா பிள்ளைகளை வளர்ப்பதில்ல, அவர்களை சீர்படுத்துவதில்ல, அவங்களுக்கு ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கறது இல்ல, கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய மனநிலையை புரிஞ்சு கொள்றது இல்ல, அவங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவர்களோட வயதுகளை அனுசரிக்கிறது இல்ல, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலத்துல நேரத்தை கழிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்காம இருக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, இது எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு வர்றாங்க, ஆனா உறவு முறைகளை பேணாம இருக்கிறாங்க. உறவை பேணி நடக்கிறது சில பெண்கள்கிட்ட இருக்கு, பொது வாழ்க்கையில சமூக உறவுகளை கருத்துல கொள்றது இல்ல. உறவை பேணுனா சமூகத்தை பேணுறது இல்ல,
சமூகத்தை பேர்னா உறவை பெண்றது இல்ல. இப்படி தங்களுடைய தேவைகளை செயல்பாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு முஸ்லிம் சகோதர சகோதரர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இப்படி இருக்கக்கூடிய பெண்ணை பாக்குறேன். இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, இதையெல்லாம் சரியா செஞ்சா தனது அறிவை வளர்க்கறது இல்ல, இதெல்லாம் செய்யற பிள்ளைகளை பாக்குறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க, உறவுகளை பாக்குறாங்க, சமூகத்தை பாக்குறாங்க. தனக்குன்னு அறிவு வேணும்ல, அல்லாஹை பத்தி அறிகிறது, அல்லாஹுடைய ரசூலை பத்தி அறிகிறது, மார்க்க விஷயங்களை படிக்கிறது, இப்படி தனக்கு அறிவை வளர்த்து கொள்றதுல ஒரு ஆர்வம் காட்டுறதில்ல. கல்வியை கற்றுக்கொள்றதுலயோ அதை கூட்டுறதுலயோ அலட்சியமா நம்ம வீட்டு வேலை எல்லாம் பாத்துறோம், எங்கம்மா நமக்கு அதுக்கு நேரம். அதிகப்படியான பெண்கள் சொல்லக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ, யாருக்கு அற்கிருபை செஞ்சானோ அவர்களை தவிர. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க, கல்வின்னு சொல்லிட்டு படிக்கிறதுலயே மூழ்கி வீடு கனவுக்குள்ள இதெல்லாம் பால்படுத்துறவங்களா இருக்காங்க. சோ எதையுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடாது. சோ இப்படியும் போயிடக்கூடாது, அப்படியும் போயிருக்க கூடாது. மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய சமுதாயங்கள்ல சிறந்த கல்வியும் ஒழுக்கம் உள்ளவர்களா என்று போற்றப்படக்கூடிய இந்த பெண்கள் பொறுத்திருந்து இது போன்ற குறைகள் நிதானமின்மையா நடக்கிறது, இதெல்லாம் மிக ஆச்சரியம் தரும் விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர்களோட கவனக்குறைவு காரணமா தான் இதெல்லாம் நடக்குது. அல்லது மனிதன், உலகம், வாழ்க்கை ஆகிய இந்த மூன்றுக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கிற சமநிலை சிந்தனை முறைய அறியாம போனதுக்குதான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் ஒழுங்கா அழகா கவனித்து அதுக்குரிய கடமைகளை நிறைவேற்றணும். உன்னை பேணிட்டு மற்றொன்றை பாழாக்கி விடக்கூடாது அப்படிங்கிற இஸ்லாம் தனது வழிகாட்டுல மக்களுக்கு எவ்வாறு சொல்லுதோ, அதை எப்படி கற்றுக் கொடுக்குதோ, அதை ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய இறைவனோட உள்ள தொடர்புலையும் தன்னை உருவாக்கி கொள்வதில் நெருக்கமான விஷயத்தையும் தூரமான உறவுகளோட உள்ள தொடர்புலையும் சமூக தொடர்புலையும் எப்படிப்பட்ட உயர்வான வழிமுறைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சொல்லி இருக்கானோ, அப்படிப்பட்ட ஆதாரமிக்க வசனங்களையும் நபிமொழிகள் சொல்லி இருக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அந்த நபிமொழிகளையும் நிச்சயமா அதை பார்க்கும்போது இந்த பெண்கள் அதையெல்லாம் அறிந்தார்கள் தான். அந்த வசனங்களையும் அந்த அல்லாஹ்வுடைய பொன்மொழிகளையும் திகைச்சு போயிருவாங்க. அந்த அளவுக்கு மார்க்கம் பெண்களுடைய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சிறிய பெரிய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த நடுநிலையான நேரிய வாழ்க்கைக்கு வழி அமைக்கக்கூடிய நெறிமுறைகளே அவனும் இஸ்லாம் முன்வைத்துள்ள அந்த ஒழுக்கங்களை பேணும் பெண்ணுக்கு உலகத்துல வெற்றியும் நற்பேரும் முன்னேற்றமும் மறுமையில மகத்தான கூலியும் ஈடேற்றமும் கிடைக்கும். இது மார்க்கம் உறுதி அளிக்கிறது. இப்படி இந்த கால இஸ்லாமிய பெண்கள் தங்களுக்கென அல்லாஹாலா விரும்பக்கூடிய உயர்நிலையை வெகு தூரம் பின்னடைந்திருப்பது மிகப்பெரிய எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், குர்ஆனும் நபி வழியும் வழங்கியிருக்கின்ற இந்த உயர்ந்த தன்மையை அவர்கள் விளங்கி கொண்டா அதை இலகுவா அடைஞ்சுக்கிடுவாங்க. இஸ்லாம் பெண்ணினத்தை உயர்ந்த கல்வியிலையும் நேரிய சிந்தனையிலையும் அழகிய நடத்தையிலையும் கண்ணியமிக்க பழக்க வழக்கங்களாலும் நல்ல ஒழுக்கங்களாலும் சிறப்பு மிக்கவளா ஆக்கியிருக்கு. அது மட்டுமின்றி அதன் அறிவுரைகள் அனைத்தும் உறுதியோட பின்பற்றுவத மார்க்கமாகவும் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த இஸ்லாம் நிர்ணயித்த உயர்ந்த அந்த தரத்தை ஒரு பெண் அடைந்து கொள்றதுன்னா மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு முயற்சியா இருக்குது. இதனால தலைமுறை சீர்படுறதோட மட்டும் இல்லாம செயல் வீரர்களை உருவாக்குறதுலயும் நன்னடத்தை உறுதிப்படுத்தி கொள்றதுலயும் அன்பு, பாசம், இறக்கம், அழகு இது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான செழிப்பாக்குறதுலயும் நிம்மதி, அமைதி, திருப்தி, பாதுகாப்பு இதெல்லாம் கொண்டு இல்லங்களை அமைப்பதிலும் பெண்களுக்கு மாபெரும் பங்கும் கடமையும் இருக்கு. அதனால அல்லாஹ்வினுடைய நேர்வழி விட்டு தவறி சென்ற இந்த சமுதாயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அறியாமைக்கு இருக்கிறதுலயும் இன்றைய பொருளாதார நெருக்கடியாலையும் நிர்பந்திக்கப்பட்டு களைப்பும் கவலையும் விரக்தியும் கொண்ட அலைகிற இந்த கால பெண்களை இஸ்லாம் கூறும் உயர்ந்த பண்பாட்டுக்கும் நல்ல வழிக்கும் கொண்டு வரக்கூடிய தகுதி, திறமை,
முஸ்லிம் பெண்களிடம் மட்டுமே இருக்குது. இதற்கு முதலாவது முஸ்லிம் பெண் தன்னை அறிஞ்சு கொள்ளணும், தனது தனித்தன்மைகளை கண்டுபிடிக்கணும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விரும்புற அடிப்படையை கொண்டு தன்னை சீர்படுத்திக் கொள்ளணும். இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் தான் இந்த உலக பெண்கள் அனைவரை காட்டிலும் முஸ்லிம் பெண்ணை ஒரு வித்தியாசப்படுத்தி சிறப்பிக்க கூடியதா இருக்கு. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இது பற்றி பேசக்கூடிய குர்ஆன் வசனம், ஆதார நபிமொழிகள், இது எல்லாத்தையும் நான் ஒண்ணு சேர்த்தேன். தலைப்பு வாரியா நான் இதை அமைச்சேன். அதன் மூலம் பெண்களுடைய பொதுவான மற்றும் குறிப்பான அம்சங்கள் தொடர்பா ஒரு முழுமையான ஆய்வுக்கு நான் கொண்டு இந்த கிதாபை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாங்க. 10 ஹெட்லைன் கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லிம் பெண்மணி முதல்ல தன்னுடைய இறைவனோட எப்படி நடந்துக்கணும், 2வது ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஆத்மாவோட தன்னுடைய ரப்புக்கு எப்படி இருக்கணும், தன்னுடைய ரப்பை பத்தி அறியணும், அவனோட எப்படி நம்முடைய உறவு இருக்கணும். 2வதா ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஆத்மா இருக்குல்ல அதோட எப்படி நடந்துக்கணும், அதுக்கடுத்து தன்னுடைய பெற்றோரோட எப்படி இருக்கணும், தன்னுடைய கணவரோட எப்படி இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளோட எப்படி இருக்கணும், தன்னுடைய மருமகள் இந்த 2 பேரோடையும். ஏன்னா இந்த ஒரு உறவுகள்லாம் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. அவங்களோட எப்படி நடக்கணும், அதுக்கடுத்து சொந்தம் ரத்த உறவுகளோட எப்படி நடக்கணும், தன்னுடைய அண்டை வீட்டாரோட எப்படி இருக்கணும், தன்னோட சகோதரிகள் தோழிகளோட எப்படி நடந்துக்கணும், அதுக்கடுத்து தன்னுடைய சமூகத்தோட எப்படி நடக்கணும். இப்படிங்கிற இந்த ஆதாரங்கள்லாம் ஆய்வு செய்து நான் எல்லாத்தையும் ஒரு பெரிய தொகுப்பா நான் எடுத்திருக்கேன். பெரும்பாலும் நம்ம இதை படிக்கும் போது நம்ம உணர்றதில்ல. ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்ல மாபெரும் கருணையத்தான் நம்ம விளங்கி கொண்ட ஒரு உண்மையா இருக்குது. அதனால இதை நம்ம விளங்கி கொண்டோம்னா இழிவு, கேவலம், உயிரோடு புதைக்கப்படுதல், முற்றிலும் ஆணுக்கு அடிமையாக இருத்தல் ஆகியதுல இருந்து இஸ்லாம் தான் இந்த பெண்ணினத்தை காப்பாற்றியது. ஆரம்ப காலத்துல பெண்களை இழிவா பார்த்தாங்க, கேவலமா பார்த்தாங்க, உயிரோடு புதைச்சாங்க. அப்போ ஆண்களுக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. சோ இந்த எல்லாத்துல இருந்து இஸ்லாம் தான் இந்த பெண்ணினத்துக்கு உயர்வையும் பாதுகாப்பையும் கொடுத்தது. இந்த சங்கைமிக்க உயர்வான பெண்ணைய அவளுக்கு வழங்கியது இந்த இஸ்லாம் தான். உணவு கவலங்களுக்காக சிரமப்படுவது, வியர்வை சிந்துவது, அல்லல் படுவது, இது எல்லாத்துல இருந்து அவளை பாதுகாத்து செல்வத்திலேயே அவளுக்குரிய சொத்து உரிமையை கொடுத்து அந்த பெண்மணிக்கே உள்ள செல்வத்துல அவள் முழு சுதந்திரம் பெற்றவர்களா நிர்மாணித்தது, தீர்ப்பளித்தது எது? இந்த இஸ்லாம் தான். பொதுவான மனிதன் என்ற அடிப்படையில மார்க்க சட்டம் என்ற அடிப்படையும் பெண்ணை ஆணுக்கு சமமாக்கி காட்டுச்சு. அது மட்டும் இல்ல, எப்படி ஒரு ஆணுக்கு உரிமைகளும் கடமைகளும் இருக்கோ அதே போல பெண்ணுக்கும் உரிமைகளும் கடமைகளும் உண்டு. அல்லாஹ்வோட முன்னிலையில நன்மையிலும் தண்டனையிலும் ஆணும் பெண்ணும் சமமானவங்க. இப்படி மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டும் இல்லாம இஸ்லாம் பெண்ணுக்கு செஞ்ச சிறப்பு அதாவது மேல சொன்ன இதோட முடிஞ்சிடல. மாறா தனிநபர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என அனைத்து பக்கங்களையும் கவனிச்சு இந்த பெண்மணிய அவளை தனித்தன்மை மிக்கவளா உருவாக்குறதுல இஸ்லாம் முழு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில வாழ்வதற்கு முற்றிலும் தகுதி பெற்ற உயர்ந்த ஒரு மனித படைப்பாக இந்த பெண்ணை உருவாக்கி இருக்குது. அதனால இஸ்லாம் பெண்ணை எப்படி உருவாக்குச்சு, பெண்களோட வரலாறு கற்றால மிகப்பெரிய உயர்ந்த இந்த இஸ்லாம் இந்த பெண்களுக்கு வழங்கி இருக்குது. இப்படிப்பட்ட இஸ்லாம் எத்தகைய உயர்நிலையை எட்டி இருக்குது அப்படிங்கறதையும் இனி வரக்கூடிய பக்கங்கள்ல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதிட்டு ஆசிரியர் எழுதுறாங்க. அல்லாஹ் எனது செயலை ஏற்று இந்த மேன்மை மிக தன்னுடைய முகத்திற்காக மட்டுமே நான் இதை எழுதியிருக்கேன், இதை தொகுத்து இருக்கிறேன், உங்க கையில நான் ஒளி விளக்கா நான் ஆக்கி கொடுத்திருக்கேன். யாரெல்லாம் இத ஒவ்வொரு பெண்ணும் படிச்சு தன்னுடைய வாழ்க்கையில ஒளி விளக்கா ஆகிறதுக்கு நீ தௌஃபீக் செய்யலாம். என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி எனக்கு உதவக்கூடிய கட்டு சாதமா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த மறுமை நாள்ல எனக்கு பரிந்துரை செய்யக்கூடியதா இந்த ஆக்கத்தை நீ ஆக்கி ஆளா அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க. ஆமீன். அல்லாஹ்வே உள்ளத்துல உள்ள
நேர்மையையும் நீதியும் எனக்கு நீ உதிக்க வையாலா. சிந்தனையில ஏற்படக்கூடிய சீர்கேட்டுல இருந்தும் நிலை தடுமாறுகளை தவறு செய்யறதுல இருந்தும் எழுதுகோள் வரம்பு மீறுறதுல இருந்தும் அநியாயமான சொல்ல பலவீனமான ஆதாரங்களை தேவையற்ற வீண் பேச்சுக்களை நம்ம பேச்சுல இருந்து தூய்மையாக்கி யாருனாலும் துவா செஞ்சு டாக்டர் முகமது அலி அல் ஹாஷிமி அவங்க ஷேகர் இந்த கிதாபை முடிக்கிறாங்க. அப்ப இந்த கிதாப்ல பல மாதிரியான பெண்களை ஆய்வு செஞ்சு அவங்க ஒவ்வொருத்தருடைய உயர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு அழகிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. அல்லாஹுடைய வார்த்தையும் அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தையும் இதை இவங்க கற்றுக்கொண்டா மிகப்பெரிய உயர்வு இருக்குங்கிறத அழகான முறையில தொகுத்து 10 ஹெட்லைன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல தன்னுடைய இறைவனோட எப்படி இருக்கணும், 2வது ஆத்மாவோட எப்படி இருக்கணும், 3வது பெற்றோர்களோட, 4வது கணவர்களோட, 5வது பிள்ளைகளோட, 6வது மருமகனோட, 7வது சொந்த ரத்த உறவுகளோட, 8வது அண்டை வீட்டாரோட, 9வது சகோதரர்கள் சகோதரிகளோடையும் தோழிகளோடையும், 10வது சமூகத்தோட. இந்த 10 நிலைகள்லையும் ஒரு பெண்மணி அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலின்படி இருந்தால் அவருக்கு எவ்வளவு பெரிய உயர்வும் இந்த உலகத்துல மட்டுமில்ல மறுமையிலையும் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த கிதாப் தொகுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொகுக்கப்பட்ட இந்த கிதாபுடைய நோக்கத்தையும் அந்த ஆசிரியருடைய அழகான தூய்மையான ஒரு இந்த சிந்தனையையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதுல முதல் தலைப்பா நமக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய இறைவனோட எப்படி நடக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் மீது நம்பிக்கையும் விழிப்புணர்வும் உள்ளவளா இருப்பா. முதல்ல ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வு அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு பெண்ணை வித்தியாசப்படுத்தும் சிறப்பு அம்சம் அவள் அல்லாஹையும் அவன் விதிக்கப்பட்டவற்றையும் உறுதியா நம்பிக்கை கொண்டிருக்கிறது தான் அவர் எல்லா பெண்கள்ல இருந்தும் முஸ்லிம் பெண்ணை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்கு. ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருப்பா. உலகத்துல நடக்கின்ற நிலவுகள், மக்களுக்கு ஏற்படுகிற நிலைமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் விதித்தபடியே நடக்குது அப்படின்னு நம்புவான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா நிகழ்வுகளும், எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் யார் யாருக்கு எதையதை விதிச்சிருக்கானோ அதுபடி நடக்குதுன்னு முதல்ல நம்பிக்கை வைப்பான். மனிதனுக்கு எது கிடைக்கணுமோ எது அது கிடைக்குது, எது அவனை விட்டு தவறி விடக்கூடாது, எது அவனுக்கு இல்லையோ அது அவனுக்கு கிடைக்காது அப்படின்ற நன்மையான வழியில முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கையில மனிதன் மீது கடமை. இது மாதிரி தனது மார்க்கத்திலும் உலக நடப்பிலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கொண்டிருக்கிறது வழிமுறையா இருக்குது. இதை நம்ம கடைபிடிக்கணும். அல்லாஹ் ஒருவனையே நம்பி இருக்கணும், அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கணும், தன்னுடைய செயல்களை அனைத்தையும் அவனிடமே சமர்ப்பிக்கணும். அப்பதான் அல்லாஹ் அவருடைய அருள் உதவிக்கும் மிக தேவையுள்ளவனா இருப்பா அப்படிங்கிறத முதல்ல உணரணும். அப்படி உணரும் போது நாம இடேற்றம் உள்ளவர்களாக ஆகுவோம். அது மட்டும் இல்லாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புனித மக்கா நகருக்கு அந்த இறை இல்லத்துக்கு பக்கத்துல போய் ஒரு மர நிழல்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல மக்காவுல யாருமே இருக்கல, அங்க ஒரு தண்ணி கூட இல்ல. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பால் கூடி மாறாத அந்த குழந்தை அந்த சிறுவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கைக்கும் உண்மையான மனதோடு அவளைத்தான் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை இந்த இடத்துல ஷேகரித்து நமக்கு காட்டுறாங்க. எப்படி அந்த ஹாஜர் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டு போறாங்க. அப்படி போகும்போது அமைதியோட அடக்கத்தோட மன நிம்மதியோடையும் ஒரு திருப்தியோடையும் அந்த ஹாஜர கேக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த இடத்துல மக்கா நகரை விட்டுட்டு அவங்க போறாங்க. அப்படி போகும்போது கத்தாம ஆர்ப்பாட்டம் செய்யாம அலறாம என்ன இப்படி ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு போறீங்க கூச்சுற போடாம அவங்க கேக்குறாங்க அமைதியோட அடக்கத்தோட நிம்மதியோடையும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இப்ராஹிமே அல்லாஹ் உங்களுக்கு இப்படியா எங்களை விட்டு போகணும்னு கட்டளை இட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்களாம்.
அதுக்கு ஹாஜர் கேட்டதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உண்மையே சொல்லாம ஆமாங்கிற ஒரே ஒரு பதில் தான். விட்டுட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க, பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு மர நிழல்ல உட்கார வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு எந்த ஒண்ணுமே சொல்லாம திரும்பி வந்தாங்க. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப அவங்க அல்லாஹை பத்தி அறிஞ்சிருக்கிறதுனால, அல்லாஹுடைய தூதருடைய பணிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுனால அவங்க என்ன கேட்கறாங்க? ஒண்ணுமே கேட்கல. எங்களை விட்டு போட்டு நீங்க போறீங்களே, இது அல்லாஹுடைய கட்டளையா அப்படிங்கறத மட்டும் கேக்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? ஆமான்னு சொல்றாங்க. அப்போ இந்த இத கேட்டதுமே அவங்க என்ன செய்றாங்க, இந்த பதிலத்தான் அவங்க சொல்றாங்க நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்களுடைய பதில் எப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிம்மதி, அமைதி மற்றும் நம்பிக்கையோட சொன்னாங்களா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அதாவது நீங்க இவங்களை கொண்டு விட்டுட்டு போறது அல்லாஹோட கட்டளையின் அடிப்படையில நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னா, மனிதர்கள் இல்ல, ஜனங்கள் இல்ல, அங்க தண்ணி இல்ல, வீடு இல்ல, எதுவும் இல்ல, ஒரு குட்டல் பூமியா இருக்குது. தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பால்குடி மறக்காத அந்த பிள்ளையையும் விட்டுட்டு போறாங்கன்னா, அது மிக தூரமான அவங்க போறது எங்க? ஷாம் நாட்டுக்கு போறாங்க. திருப்பி இவங்களை விட்டுட்டு போறதா மக்கா இல்ல. அப்ப அவங்களுக்கு குடுத்துட்டு போறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பேரிச்சம்பளமும் ஒரு கைப்பையில, கொஞ்சம் தண்ணியும் அந்த பையில இருக்குது, அவ்வளவுதான். இப்ப ஹாஜருடைய உள்ளத்துல அல்லாஹுடைய மீதான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அவங்களுடைய உள்ளத்துல இருந்ததுனால, அல்லாஹ் உறுதியா அந்த உணர்வுகள்ல அழுத்தமா அவங்களுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை பதிஞ்சிருந்ததுனால இந்த சிரமமான சூழ்நிலையும் அவங்க தாங்கிக்கிற முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இதுக்குதான் எங்களை கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. சுபஹான் அல்லாஹ், அவங்களுடைய அந்த ஆழமான நம்பிக்கை, இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த அழுத்தமா பதிஞ்சிருந்ததுனால இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ்தாலா உருவாக்குனான்னு சொன்னா, அவர்கள் தன்னில தடுமாறி இருப்பாங்க. ஆனா அவங்க நிலையை தடுமாறாம அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த அன்பு உறுதி இன்னைக்கு அல்லாஹ்தாலா சொல்ல, காலங்காலமா ஹஜ் உம்ராவுக்கு வரக்கூடிய புனித பயணிகள் நினைவு கூறக்கூடிய உயர்ந்த நிலையையும் நிலையான புகழை அடைந்த பெண்ணாகவும் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, திகழ்ந்திருக்க மாட்டாங்க. பொறுமையற்று இருந்தா, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா, அந்த நம்பிக்கையோட இருந்ததுனால எவ்வளவு பெரிய அல்லாஹ்தாலா காலங்காலமா பல லட்சம் இல்ல கோடி மக்கள் செய்யக்கூடிய அத்தனை இபாதத்துக்கும் போற்றக்கூடிய புகழுக்கும் சொந்தக்காரர்களா ஆகியிருக்காங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுகிட்ட இருந்த உறுதி, அந்த அவங்கள்ட்ட இருந்த ஈமான். அப்போ அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, அந்த தூய்மையான ஜம்சம் ஊற்றிலிருந்து அழகான மதுரமான நீரை பருகும் போது, அந்த தண்ணியை குடிக்கும் போது சஃபா மர்வா அந்த குன்றுகளுக்கு இருக்கிற அந்த சிரமமான நாள்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடியது போன்று இன்று நாமும் ஓடும் போது அவர்கள் உயர்வான தியாகத்தை நம்ம நினைவு கூறுறோம் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பெண் அந்த அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இபாதத் ஆக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உயர்வை போற்றக்கூடியதா இருக்கு. அவங்க இன்னைக்கு நம்ம தூய்மையான ஜம்சம் தண்ணியா அருந்தக்கூடிய பாக்கியத்தை அதன் மூலமா நம்ம கொடுத்தோம். இன்னைக்கு சஃபா மர்வாவோட ஓடையில எல்லாம் அவங்களுடைய நினைவு நம்மளுடைய உள்ளத்துல ஓடக்கூடியதா இருக்கு. இது எவ்வளவு பெரிய தியாகமா இருக்கு. அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா யார் மூலம் கொடுத்தான்? அந்த பெண்ணுடைய பொறுமையின் மூலமா கொடுத்தான். அந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத ஈமானின் மூலமா நமக்கு கொடுத்தான். அப்ப நாமும் இந்த விஷயங்கள், அந்த படிப்பினையை எடுத்து நம்ம பெண்களாகிய நாம என்ன செய்யணும்? பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் உறுதியான ஈமானோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் மீது இத்தகைய விழிப்புணர்வு மிக்க நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முஸ்லிம் ஆண் பெண்களுடைய வாழ்க்கையில வியக்கத்தக்க நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கு. உள்ளங்களை தட்டி எழுப்பக்கூடிய உணர்வுகளை வெளிப்படைய செய்து, அது மட்டும் இல்ல அல்லாஹ் ரகசியங்களை உற்று நோக்குபவன். மனிதன் எங்கிருந்தாலும் தன்னுடைய ஆற்றல் மற்றும் பார்வையால் அவனோட இருக்கிறாங்கிறத உணர செய்வதே அல்லாஹ் மீதான இந்த நம்பிக்கைதான். நம்ம விழித்திருக்கின்ற உள்ளம் தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ் மீது சிறந்த முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் வாலிப பெண்ணின் வரலாற்றை இந்த விஷயத்துல நாம நினைவு கூறுவோம். சுப்ஹானல்லாஹ்,
நம்மளுடைய ஈமானுக்கு ரோல் மாடலா, சிரமங்கள் நேரத்துல சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலா, அழகான ஒரு முன்மாதிரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய துணைவையார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை இங்க உதாரணம் காட்டினாங்க. அவங்க எப்படி தன்னுடைய கணவனோட பொறுமையாகவும் அந்த ஈமானிய உறுதியோடையும் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைனா நான் இவ்வளவு பெரிய சிரமத்தையும் பொறுத்து சகிப்புத்தன்மையோட இருப்பேன், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடைய அமைதியோடையும் இருந்தாங்களோ, அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு போற்றத்தக்க ஒரு புகழையும், அதே மாதிரி ஒரு பெண்மணி தனிமையில அல்லாஹ்வுக்கு அஞ்சுறது அதுக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு இளைஞரான ஒரு வாலிப பெண்மணியே இந்த வரலாற்றுல எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அது இந்த இடத்துல இமாம் ஷேக் அவர்கள் இந்த பதிவு செய்யறாங்க. எப்படின்னு சொன்னா, அஸ்லம் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, நானும் உமர் ரலியல்லாஹு அவங்களும் மதீனாவுடைய நகர் வளத்துல சுத்தி வந்துகிட்டு இருந்தோம். உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, களைப்படைந்தவர்களா ஒரு வீட்டோட சுவர்ல அந்த இடத்துல சாய்ந்து நிக்கிறாங்க. இது எப்படி இருந்துச்சு, அந்த நாட்கள்ல இரவு நடுநிசையில என்ன செய்வாங்க, நகர்வலம் வருவாங்க. யாரு, ஆட்சியாளர், அரசரா இருக்கக்கூடியவர், ஹலீஃபாவா இருக்கக்கூடியவர். இன்னைக்கு பஞ்சமத்தையிலையோ பலவிதமான சொகுசுலையோ பலவிதமான களியாட்டங்கள்லயோ ஆடி ஓஞ்சு போய் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு மத்தியில அன்றைய தினத்துல அல்லாஹ் பஞ்சக்கூடிய ஹலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, ராத்திரி தூக்கம் கூட போகாம இருந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சியில மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நல்ல நிலைமையில இருக்கிறாங்களா, கஷ்டத்துல இருக்காங்களா, யார் கஷ்டத்துல இருக்கிறாங்களா அவங்களை கண்டு உதவி செய்யக்கூடியவர்களா, அவர்களுடைய துயரங்களை போக்கக்கூடியவர்களா அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த மக்களுக்கு பொறுப்புதாரியா நம்மளை ஆக்கியிருக்கிறான். இந்த பொறுப்புல நம்ம சரியா இருக்கமா அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு என்ன செய்யறாங்க, அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, நானும் உமர் ரலியல்லாஹு அந்த நகர்வலம் போய்கிட்டு இருந்தோம். அந்த நடுநிசையில ஒரு பெண் தன்னுடைய மகள்கிட்ட, ஒரு தாயும் மகளும் பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. தன்னுடைய மகள் கிட்ட சொல்றா, மகளே எழுந்து சென்று வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்து வைமா அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த மகள் சொல்லி காட்டுறான் அந்த தாய் கிட்ட, என்னுடைய அந்த தாயே, நம்மளுடைய ஆட்சியாளர் அந்த அமீருல் மோமினீன் நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹுடைய அறிவுக்கு உங்களுக்கு தெரியாதா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கிட்ட அந்த மகள் கேக்குறான். ஆனா அந்த தாய் அந்த மகள் சொன்ன தாய் சொல்றா, என்ன அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மகள் சொல்றா, பால்ல தண்ணியை கலக்க கூடாதுன்னு உமர் ரலியல்லாஹு அறிவிச்சத எடுத்து சொல்றா. அப்போ அந்த தாய்கிட்ட சொல்லும் போது அந்த தாய் சொல்றா, நீ போய் கொஞ்சம் தண்ணியே களமா, இருக்கிற இந்த இடம் உமர் ரலியல்லாஹுடைய பார்வைக்கு எட்டாத ஒரு இடம். நாம இருக்கிறது எங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறது எங்க, அதனால நீ இதுல கொஞ்சம் தண்ணியை கலக்குறதுனால அவர் இங்க பார்க்க போறதும் கிடையாது, அத போய் அவருக்கு சொல்ல போறது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ அந்த தாய் கிட்ட அந்த மகள் சொல்றா, தாயே, மக்களுக்கு மத்தியில உமருக்கு கட்டுப்பட்டு தனிமையில அவருக்கு மாறு செய்ய என்னால முடியாது அப்படின்னு பொண்ணு. அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கோம், கட்டுப்பட்ட மக்களா, இந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்ட மக்களா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு தனிமையில எனக்கு மாறு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த உரையாடல நம்ம வேற அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கிறத உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. உடனே அஸ்லமே, நீ அங்க சென்று இப்படி பேசுகிறவன் யாருங்கிறத பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஆண்கள் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் அங்க போய் பார்த்தேன். அங்க திருமணம் ஆகாத ஒரு பெண் ஒருத்தையும் அவனுடைய தாயும் தான் இருந்தாங்க. இதை நான் உமர் ரலியல்லாஹு சொன்னேன். மறுநாள் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்த்து, உங்கள யாருக்காவது ஒரு பெண்ணை மனமுடிச்சு தரட்டுமான்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ஏற்கனவே மனைவி இருக்கிறார் என்று கூறிட்டார். அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, அவர்களும் அதே எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகு ஆசிப், தந்தையே எனக்கு மனைவி இல்ல, எனக்கு நீங்க அந்த பெண்ணை மனம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தூது அனுப்புறாங்க.
தன் மகனுடைய ஆசிமுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் 5வது ஹலீஃபா என புகழ்பெற்ற நன்னெறி தவறாத உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ இந்த முஸ்லிம் வாழ்க்கை தன்னுடைய உள்ளத்துல இஸ்லாம் ஆழமா பதிந்திருந்தது. அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கை, இன்னும் அவருடைய விழிப்புணர்வை பாருங்க. அல்லாஹ் தன்னோட இருக்கிறான். சோ அந்த பெண் என்ன சொல்றாங்க தன்னுடைய தாயிட்ட, தாயே உமர் தான் நம்ம இந்த இடத்துல இல்ல, ஆனா அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்ல, அவருக்கு வாக்குறுதி கொடுத்துதானே நம்ம இங்க இருக்கிறோம், என்னால அந்த பால்ல தண்ணி கலக்க முடியாதுன்னு அந்த பெண் சொன்னத உமரம் இல்லாத 5 தனிமையில யாருமே இல்லாத இடத்துல தன்னுடைய தாயும் மகனும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவள் எல்லா நேரத்திலும் பேணுதலாகவும் அச்சத்தோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன செய்றாங்க, தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்மணிய பெண் கேட்டு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் எவ்வளவு உத்தமமா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமா, நேர்மையான ஒரு பெண்ணா இருந்திருந்தா அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு மூலமா அவங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைதான் உமர் பின் அப்துல் அசீஸ், நீதி தவறாத நன்னெறியா வாழ்ந்த ஹலீஃபான்னு புகழ் பெற்ற. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம நீதியோட இருந்தா, நாம இறையச்சத்தோட இருந்தா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறந்த சந்ததிகளை நமக்கு கொடுக்குறாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இந்த முஸ்லிம் பெண்மணி, இளம் பெண்மணி, அவளுடைய உள்ளத்துல இஸ்லாம் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருச்சு, அல்லாஹ் மீதான நம்பிக்கை இருந்துச்சு, விழிப்புணர்வு பாருங்க. அல்லாஹ் தன்னோட இருக்கிறான், பாக்குறான், கேட்கிறான் அப்படின்ற உறுதியான நம்பிக்கை அவர்கிட்ட இருந்ததால வெளிப்படையில இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் குற்றங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டா, நேரிய சிந்தனை உள்ளவளா இருந்தா, நன்வளத்தை மற்றும் நற்பண்பாட்டுல தூய்மை மிக்கவளா விளங்கினா. அல்லாஹ் மீதான உண்மையான நம்பிக்கை இதுதான். இதெல்லாம் எதன் காரணமா, ஒரு பெண் தன்னுடைய அல்லாஹ்வுக்கு பயந்ததுனால, அச்சம் கொண்டு வாழ்ந்ததுனால, இறை நம்பிக்கை உள்ளவளா இருந்ததுனால, ஈமானில் உறுதி உள்ளவளா இருந்ததுனால அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு அழகிய ஒரு சொத்தை, ஒரு செல்வத்தை, ஒரு ஆட்சியாளரை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப பெண் என்பவள் சிரம நேரத்திலையும் கஷ்ட நேரத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவளா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளவளா இருக்கணும். தனிமையிலையும் தன்னுடைய உள்பக்கமும் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவளா இருக்கணும். அப்படி அஞ்சக்கூடியவளா, அல்லாஹுக்கு மட்டுமே பயப்படக்கூடியவர்களா, அல்லாஹ் மீது முழுமையா ஈமான் கொண்டு அவனை முழுமையா சார்ந்து இருக்கும்போது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய இடேற்றத்தை அவளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவளுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கே அல்லாஹ் தஆலா அழகான ஒரு ரோல் மாடலா ஆக்கி இந்த சமுதாயத்துக்கே உயர்வையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி அகீதா, அதாவது தன்னுடைய கொள்கை இருக்குல்ல பத்தியா, அதுல தூய்மையானதும் தெளிவானதும், அதுல அறியாமை கலந்திருக்காது, அதன் தூய்மையை மூட நம்பிக்கையை கலங்கப்படுத்தாமலும் இருக்கணும். சோ அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண் தன்னுடைய கொள்கையில தூய்மையானவளா இருக்கணும், அதன் ஒளிய சந்தேகமற்ற அணைத்து விடக்கூடாது, அல்லாஹ் மீது அவனது நம்பிக்கை உறுதியா இருக்கணும், அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்ல, அனைத்து பொருள்கள் மீது பேராற்றல் உள்ளவன், உயர்ந்தவன், முழுமையானவன், அவனிடமே அனைத்து விஷயங்களும் அதிகாரங்களும் இருக்கின்றது, அவனிடமே செயல்கள் அனைத்தும் திருப்பப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லிம் பெண்ணிட்ட தெளிவான நம்பிக்கையில இருப்பா. இதுதான் அகீதா, இதுதான் அழகான கொள்கை விளக்கம். இதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது 23வது அத்தியாயத்துல 88, 89வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா பொருட்களின் அதிகாரம் யாரும் யார் கையில் இருக்கிறதோ என்று நபியே நீங்கள் கேளுங்கள், அவனே அனைவரையும் பாதுகாக்கின்றான், அவனை ஒருவரும் பாதுகாப்பதில்லை, நீங்கள் அறிந்திருந்தால் அவன் யார் என கூறுங்கள், அதற்கு அவர்கள் எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்குரியதுதான் என்று கூறுவார்கள், அவ்வாறு நீங்கள் எவ்வாறு உங்கள் அறிவை இழந்து விட்டீர்கள் என்று கேளுங்க. எல்லா அதிகாரமும் யாருக்குன்னு கேட்டா அவங்களே சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்குத்தான் சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா அவன் தான் உங்களை எல்லாரையும் பாதுகாக்கிறான், அவனை பாதுகாக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்க கேட்ட அழகான பதில் சொல்லிட்டு நீங்க எங்க திரும்பி போறீங்க, அப்ப உங்களுடைய அறிவு எங்க போச்சு
அவனுக்கு இணையாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அப்படி கேட்கக்கூடிய வசனம். ஒரு முஸ்லிம் பெண்மணியோட உள்ளத்துல தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்துவிட்ட அல்லாஹ் மீதான நம்பிக்கை அவளுக்கு மென்மேலும் விழிப்புணர்வையும் மார்க்கத்தி பற்றுதலையும் அறிவில் முதிர்ச்சியையும் வழங்கக்கூடியதா இருக்கு. எனவே அவள் என்ன செய்வா, வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளங்கி கொள்வா. எப்போதும் வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாகவே பார்ப்பா. தன்னுடைய செயலுக்குரிய பிரதிபலன்களை சந்தேகமற்ற மறுமை நாள் நிச்சயமாக அனுபவிக்க வேணும்னு நம்பி இருப்பான். அப்போ ஒரு பெண் உள்ளத்துல தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை கொண்டவளா இருந்து விழிப்புணர்வோட மார்க்கப்பட்டோட வாழக்கூடிய ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருப்பா. இந்த உலகம்ங்கிறது, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை. இதுல செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் பிரதிபலன் கண்டிப்பா உண்டு. மறுமை நாள்ல நிச்சயமா இது பற்றி நம்ம கேள்வி கேட்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம் முழுமையா நம்பி வாழக்கூடியவளா இருப்பா. இதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றா, நபியே நீங்கள் அவர்களை நோக்கி கூறுங்கள், அல்லாஹ்தான் உங்களை உயிர்ப்பித்தார், அவனே உங்களை மரணிக்க செய்வான், பின்னர் மறுமையில் உயிர் கொடுத்து உங்களை ஒன்று சேர்ப்பான், இதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 45வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல சொல்றான். அதே மாதிரி நான் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடம் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? 23வது அத்தியாயத்துல 115வது வசனத்துல சொல்றான். அடுத்த அல்லாஹ் தஆலா மனிதர்களே, வானம் பூமி ஆகிய அனைத்தின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மிக பாக்கியமுடையவன். வானம் பூமிகளை அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பியவாறு செய்ய அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களின் மிக தூய்மையான செயல்புரிவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கின்றான். அவன் அனைவரையும் மிகைத்தவன், மிகவும் மன்னிப்புக்குரியவன். 67 சுரமுல்ல 67:1-2 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ இப்ப இவ்வளவு அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்றான்? அல்லாஹ்தான் அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்தான் நம்மள அனைவரையும் படைச்சான், மறுமை நாள்ல உயிர் கொடுத்து எழுப்புமா, அதுல எந்த சந்தேகமே இல்ல. இப்படி இருந்தும் மனிதர்கள் ஆகிய நீங்கள் எங்க திரும்பி போறீங்க? உங்களை நான் படைக்கப்பட்டதெல்லாம் நீங்க வீடுக்குன்னு நினைச்சீங்களா? நீங்க நம்ம கிட்ட கொண்டு வர மாட்டீங்கன்னு நீங்க எண்ணிக்கிட்டீங்களா? நோ, இல்ல. நீங்க அனைவரையும் உங்களை இந்த உலகத்துல படைச்சிருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சோதிக்கிறதுக்கு தான். உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், மரணத்தை கொடுத்திருக்கிறான். அவனை மன்னிப்பு வழங்கக்கூடியவன், அவன் தான் மிகப்பெரிய ஆட்சிக்கும் பாக்கியத்துக்கும் சொந்தக்காரன். இதை விட்டுட்டு நீங்க எங்க திரும்பி போறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல மனிதர்களுக்கு அவனுடைய செயல்களுக்குரிய கூலி வழங்கப்படும். அவர் நல்லது செய்திருந்தா அதற்குரிய கூலி அடைவார், அவர் தீயது செய்திருந்தா அதுக்குரிய தண்டனையை அளிப்பார், எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டார்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். அன்றைய நாள்ல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் செய்த நல்லதற்குரிய தக்க கூலி கொடுக்கப்படும். இன்றைய நாள் யாதோர் அநியாயமும் நடைபெறாது. அல்லாஹ்வின் கேள்விகளுக்கு கேட்டு தீர்ப்பளிப்பதில் மிக துரிதமானவன். 40வது அத்தியாயம் 17வது வசனம். சோ அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களை சொல்லி காட்டுறான் பாருங்க. நம்ம கொள்கையிலே எப்படி உறுதியானவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களா இருக்கணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். இது ஒரு சோதனை களம். இது நம்ம என்ஜாய் பண்ண இடம் இல்லை. ஆனா அதை என்ஜாய்மெண்ட் அமைச்சுக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைச்சு நீங்க போய் வணங்கிட்டு மட்டும் உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாமே? இல்ல, அல்லாஹ் தஆலா அதுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கான், வீடை கொடுத்திருக்கான், சொத்துக்களை கொடுத்திருக்கான், பிள்ளைகளை கொடுத்திருக்கான், உறவினர்களை கொடுத்திருக்கான், நண்பர்களை கொடுத்திருக்கான். அழகான முறையில ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்தந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் நம்மளுடைய படைப்பின் நோக்கம் என்ன? அதை மறந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய மரணமும் சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்காங்கிறத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஒரு முஸ்லிம் பெண்மணி
நம்பிக்கையோடையும் அலர்ட்டாவும் அவ இருப்பா அப்படிங்கறத சொல்லி தப்பான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்றைய நாளின் கணக்கு கேள்வி கணக்கு தராசு மிக்க துல்லியமா இருக்கும். மனிதனுக்கு சாதகமா இருக்கும் அல்லது அவனுக்கு பாதகமா இருக்கும். ஆகவே எவர் ஒரு அளவு நன்மை செய்தாரோ அவர் அதனையும் அவர் கண்டு கொள்வார். எவர் ஒரு அணு தீமை செய்தாரோ அதையும் அவர் கண்டு கொள்வார். 99ல 7-8வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மட்டும் இல்லாம மகிமைக்கும் கண்ணியத்திற்கும் உரியத்தான அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வின் பார்வையை விட்டு எல்லா அளவு கூட மறைய முடியாது. அல்லாஹ் சூரா அன்பியாவுல சொல்றான், மறுமை நாளில் சரியான தராசையை நம்ம வைப்போம். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நன்மையை குறைத்தோ தீமையை கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது. நன்மையோ தீமையோ ஒரு கடு அளவு இருந்தாலும் அதை நிறுக்கப்பட்டு அதனை கொண்டு வருவோம். கணக்கெடுக்க நாமே போதுமானவனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எவரும் உதவிக்கு நமக்கு தேவையில்லைன்னு சூரா அன்பியா 17 அதாவது 21வது அத்தியாயத்துல 47வது வசனமா அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இது போன்ற குர்ஆன் வசனங்களை தெளிவா படித்து இந்த சிரமமான மறுமை நாளை பற்றி நம்மளுடைய வெளிப்பார்வையில அகப்பார்வையில சிந்திக்கிற ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய இறைவன் பக்கம் தன்னுடைய கவனத்தை உடனடியா திருப்புவா. எப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய இறைவன் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, இறைவனுக்கு முற்றிலும் அடிப்படைந்து நன்றியுள்ள நல்ல பெண்களின் பாதையை பின்பற்றுவா. தனது மறுமைக்காக எந்த அளவு நன்மையை சேர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு சேர்த்துக் கொள்வா. இப்படிப்பட்ட பெண் தான் விழிப்புணர்வு மார்க்கப்பட்டும் உள்ள ஒரு முஸ்லிம் பெண்ணா திகழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பகுதிய ஷேகவங்க முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம இந்த கேட்ட வசனங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வசனங்களை நம்ம இப்ப பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா 5 வசனங்கள். 45ல 26, 23ல 115, 67ல 1-2, 40ல 17, 99ல 7-8, 21ல 47, மொத்தம் 6 வசனங்கள். இந்த 6 வசனத்தையும் திரும்பவும் எடுத்து நம்ம அனைவரும் படிச்சு பார்ப்போம். இந்த வசனங்களுக்கு சொந்தக்காரர்களா நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இது விளங்கி செயல்படக்கூடியவர்களா இருக்கும்போது மறுமைக்காக முன்னேறக்கூடியவர்களா, இங்க இருக்கக்கூடிய சோதனை களங்களை அல்லாஹ் சோதனைக்காகத்தான் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் படைச்சிருக்காண்டு மிக விழிப்புணர்வோட அல்லாஹின் பக்கம் திரும்பி அவனுக்கு நன்றி செலுத்தி விழிப்புணர்வோட வாழக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மனாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறுவோங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் மக்களாக நீங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் என் குடும்பத்தார்களையும் அழகிய முறையில் உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். யா அல்லாஹ் அந்த பொறுப்புடன் செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அர்ப்பணிப்பாயாக. யா அல்லாஹ் எப்படி எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நீ ஒவ்வொரு பெண்களையும் ஆக்கி இருக்கிறாயோ அவர்களுடைய ஒவ்வொருடைய சரித்திரங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அழகிய சரித்திரமாக அமர்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.